இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரின் அரச மாளிகையில் அரச குடும்பத்திற்கு வைத்தியம் செய்த வம்சாவளியில் இருந்து வந்த இவர்கள் இந்தியாவில் கோவா என்றும் நகரிலிருந்து வந்தவர்கள். இவர்கள் கண்ணத்தொட்ட வியாவெல்ல மாவனல்ல பூகொட என்னும் ஊர்களில் வாழ்ந்து வரும் உடையார் வம்சாவளி இவர்கள் அன்று மன்னரின் மாளிகையில் வைத்தியம் செய்தவர்கள் மன்னருடைய குடும்பத்திற்கு. ஏப்ரல் 23 2024 மாவனல்லை அருநாயக கெவிலிப்பிட்டியை சேர்ந்த ஷேக் முகமது உடையார் ஆசிரியர் அவர்கள் தனது 102வது வயதில் காலமானார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்டி ராஜ்யத்தின் கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரின் அரண்மனை மருத்துவர்களாக இந்தியாவில் கோவா என்னும் இடத்திலிருந்து இலங்கைக்கு வருகை தந்து மன்னரின் அரண்மனை மருத்துவர்களாக இருந்துள்ளார்கள். இவர்கள் எழுத்தாளர்கள் குறிப்பிடும் பொழுது நான் அடையாளப்படுத்தி வரும் எமது குடும்ப வரலாறு, மருத்துவ வரலாறு, இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரின் பட்டத்து அரசியை குணப்படுத்த மன்னரின் ஆணைப்படி ஈரான் நாட்டை சேர்ந்த வைத்தியர் ரிஸ்வி அகமது இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டார். இவர் ஒரு அரேபிய வைத்தியர். இலங்கையில் அரேபிய வைத்தியத்துவம் ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியன்சல் ஆகிய வைத்தியத்துறையில் வைத்திய கௌரவ அல்ஹாஜ் மிர்ஷாத் அவர்கள் தான் வைத்தியத்துறை தற்பொழுது 6வது வம்சவழியிலும் நான் 7வது தலைமுறையில் உள்ளேன். எனக்கு கனவின் மூலம் காட்டுவது உண்டு. இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட மன்னர்களின் காலம் தொட்டு இன்று வரை பல மன்னர்கள் ஆட்சி செய்துள்ளார்கள். ஈரான் நாட்டிலிருந்து ஒரு அரேபியர், வெளிநாடுகளிலிருந்து ஒரு அரேபியர் இலங்கைக்கு வருகை தந்ததாக இருந்தால் அது ஈரான் நாட்டை சேர்ந்த வைத்தியர் ரிஸ்வி அகமட் மாத்திரம்தான். வேறு எந்த மன்னருடைய காலத்திலும் வரவழைக்கப்படவில்லை, வரவும் இல்லை. அவர்கள் வியாபார ரீதியாக முஸ்லிம்கள் இங்கே வருகை தந்தார்கள். இந்தியாவிலிருந்து வந்த வம்சாவளி தான் உடையார் வம்சாவளி. இவர்கள் அரண்மனையில் வைத்தியம் செய்தவர்கள். குடும்பத்துக்கு மன்னருடைய குடும்பத்துக்கு வைத்தியம் செய்தவர்கள் இவர்கள். இவர்களுக்கென்று சன்னஸ் ஓலை சுவடி வம்சாவளி, உடையார் வம்சாவளி உள்ளது. நான் குறிப்பிடும் வைத்திய கௌரவ அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்களுக்கு அரேபிய வைத்தியம், யூனானிய வைத்தியம் மன்னரின் காலத்தொட்டு இன்று வரை அவர்கள் அனைவரும் நவீன வைத்தியத்துறையிலும் ஈடுபடுவது உண்டு. வைத்திய கௌரவ அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்களின் வம்சாவளி ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சல் ஆகிய மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு மகளான ராஜநாச்சியாரை ஈரான் நாட்டு அரச வாரிசான ரிஸ்வி அகமட் அரேபிய வைத்தியர் திருமணம் செய்து கொடுத்து மன்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுது கொடுத்த கௌரவ நாமங்கள். இலங்கையின் தேசிய கொடி ஈரான் நாட்டு மன்னர் எமது நாட்டு மன்னருக்கு அன்பளிப்பாக கொடுத்து வழங்கிய கொடி. சீதாவகையில் இருந்து தற்பொழுது புனித தலதா மாளிகைக்கு, கண்டி நகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு வரிப்பணத்தை செலுத்தி வருவது. கண்டி நகரில் இடம்பெற்ற பூனையின் சரித்திர கதை, இது கூட கண்டி நகரில் இடம்பெற்றது வரலாற்று கதை. 1872 தலதா மாளிகையின் காணி துவேகுட ரணசிங்க புத்தியான்சல் ஆகியக்கு உரித்தானது. இவ்வைத்தியம் யூனானிய வைத்தியம் மன்னருடைய காலம் தொற்று இன்று வரை தொடர்ந்து தலைமுறையாக சேவையை ஆற்றுவது. அது மாத்திரமின்றி அவர்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் உரித்தானது. இவைகள் அரசு அங்கீகாரத்தோடு ஆளுமையுடன் மன்னரின் காலம் தொற்று இன்று வரை அடையாளங்களோடு உள்ளது. எந்த மாற்றமும் இன்றி கண்கூடாக பார்க்க முடியும். இவர்களுடைய வைத்திய வரலாற்றை ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருடைய பட்டத்து அரசியை குணப்படுத்திய அரேபிய வைத்தியருடைய வரலாற்று கதையே, கௌரவ வைத்திய அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்களுடைய வரலாற்று கதையே, சீதாவக ராஜசிங்க மன்னருடைய காலங்களிலும் வரலாற்றை கோர்த்து வடிவமைத்து கௌரவ வைத்திய அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்களுடைய அரேபிய வைத்தியம் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரின் காலங்களில் இடம்பெற்றது. அதை மர்ஹூம் ஷேக் முகமது உடையார் வம்சாவளியிலும் சேர்த்து வடிவமைத்து எழுதுவதுண்டு. இருந்தாலும் தற்பொழுது மன்னருடைய காலம் தொற்று இன்று வரை வைத்திய கௌரவ அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்கள் 6வது வம்சவழியிலும்
நான் தற்பொழுது 7வது தலைமுறையிலும் உள்ளேன். எனக்கு கனவின் மூலம் காட்டுவதுண்டு. வைத்திய கௌரவ அல்ஹாஜ் எம் இர்ஷாத் அவர்களுக்கு பின் அவருடைய புதல்வரான ராஜ வைத்தியசேகர் துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகிய வைத்தியர் ஈதிசாம் இர்ஷாத் அவர்கள் தந்தைக்கு பின் தயாராக உள்ளார். மர்ஹூம் ஷேக் முகமது உடையார் அவர்களுடைய தகவல்களை நான் தொலைபேசினூடாக வரலாற்று சரித்திரத்தை அவருடைய புதல்வரிடம் கேட்டு அறிந்துவிட்டு தனித்தகவல்களை நான் வெளிப்படுத்துகின்றேன். வைத்திய கௌரவ அல்ஹாஜ் எம் இர்ஷாத் அவர்களுடைய வரலாறு, அது எமது குடும்ப வரலாறு எனக்கு நன்கு தெரியும். வரலாறை நான் வெளிப்படையாக வெளிப்படுத்துகின்றேன் ஆதாரங்களோடு. ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகிய என்ற வம்சாவளிக்கு வைத்தியத்துறையில் ஈரான் நாட்டிலிருந்து இலங்கைக்கு மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட அரேபிய வைத்தியம். மர்ஹூம் ஷேக் முகமது உடையார் அவர்களுடைய வரலாறு தகவல். மன்னரின் காலங்களில் மன்னருடைய அரச மாளிகையில் வைத்தியம் செய்தவர்கள். இவைகள் 2 பேர் சரித்திரம் படைத்த வரலாறுகள். இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறுவிக்ரம ராஜசிங்க மன்னரின் காலங்களில், மன்னருடைய ஆட்சி காலங்களில் வைத்தியத்துறையில் ஈடுபட்ட சரித்திரமிக்க 2 வைத்தியர்களுடைய வரலாற்று கதை இது. தற்பொழுது வைத்தியத்துறையில் பல சரித்திரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் கௌரவ வைத்தியர் அல்ஹாஜ் எம் இர்ஷாத் அவர்களுக்கு எமது இலங்கை தாய்நாட்டில் வழங்கியுள்ள கௌரவ நாமங்கள்: சீதாபகமானி வைத்திய சிரோமணி சூடாமணி தேசமானிய பண்டிதர் அகில இலங்கை சமாதான நீதிவான் என்ற கௌரவ நாமங்களை வழங்கி கௌரவித்துள்ளார்கள். இருந்தாலும் வைத்திய கௌரவ அல்ஹாஜ் எம் இர்ஷாத் அவர்கள் தற்பொழுது இலங்கையை சீதாபகையில் இருந்து தனது வரிப்பணத்தை புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருகின்றார். ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற வம்சாவளியில் தற்பொழுது பல வைத்தியர்களை உருவாக்கிய வைத்திய கௌரவ அல்ஹாஜ் எம் இர்ஷாத் அவர்கள் வெளிநாடுகளிலிருந்தும் இவர்களை நாடி வருவதுண்டு. இவர்களுடைய வைத்தியத்துறையில் பல வைத்தியர்கள் வெளிநாடுகளில் வைத்தியத்துவம் செய்வதுண்டு. ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற வைத்தியத்துறை இவர்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் உரித்தானது. இவர்கள் நவீன வைத்தியத்துறையிலும் ஈடுபடுவதுண்டு. வசலாம்.